Hallelujah, Jesus. Hallelujah. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Hallelujah. Hallelujah, Jesus. Oh, we worship you, God. We worship you. We worship you, Jesus. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. இந்த சாயந்தர வேளையில இந்த நாளின் கூடுகையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த ஆராதனை அவருடைய திருவுள்ள சித்தத்தின்படி நடைபெற, அவருடைய சித்தம் மாத்திரம் இந்த இடத்துல நிறைவேற, மனிதனுடைய எண்ணமோ ஆலோசனையோ வார்த்தையோ வெளிப்படாதபடிக்கு ஆவியானவருடைய திவ்ய சத்தம் இன்றைக்கு நம்முடைய செவிகளிலே துணிப்பதாக இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் நாம் பாடுகிற பாடல்களும் ஆராதனை செய்கிற போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லும் போதும் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்க, இருதயத்திலே அது பேச, அந்த இருதயத்திலே கிரியை செய்ய தேவன் நீர் கிருபை பாராட்டுவீராக. நம்முடைய ஆளுகை இந்த இடத்துல முழுவதுமாய் உண்டாவதாக, முழுவதுமாய் உண்டாவதாக, முழுவதுமாய் உண்டாவதாக. Hallelujah, Jesus. Oh, hallelujah. Oh, we worship you, God. Oh, hallelujah. Oh, நம்முடைய சூழ்நிலைகள் இந்த சாயந்தர வேளையிலே மாறும்படியாக தேவ பிரசன்னத்திலே அதை நாம் உணர்ந்து அனுபவித்து அதிலே அகமகிழ்ந்து களி கூறும்படியாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். Hallelujah. Oh, we worship you, Jesus. நீர் வந்தால் சூழ்நிலை மாவே முடியாதது சாத்தியமாகுவே. நீர் வந்தால் சூழ்நிலை மாவே முடியாதது சாத்தியமாகுவே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. யானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும், நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை நடத்த, எங்களை தேற்ற, எங்களை தாங்க, எங்களை தப்புவிக்க. Oh, hallelujah, Jesus. Oh, we worship you, God. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. Thank you, mighty Jesus. Oh, we worship you, Jesus. திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுப்பீராக. துவக்கம் முதல் இறுதி வரை கர்த்தருடைய கரம் விளங்கும்படியாய் சேவிக்கிறேன். சித்தம் போல நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கு எல்லா கனத்துதி மகிமையும் உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்,
ஆமென். நம்முடைய கைகளில் இருக்கிற பாடல் தாளிலே முதலாவது பாடலும் இரண்டாவது பாடலையும் நாம் சேர்ந்து பாடுவோம். அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் சரீரம் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் பொறாமை தூக்கி எறிந்து நான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன். நான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன். நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் சரீரம் அர்ப்பணித்தே. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என்
கொஞ்ச நேரம் அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். முடிந்தவர்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நாம் அந்த தேவனை ஆராதிப்போம். கட்டாயமல்ல, உங்களுடைய சரீர நிலைமைக்கு ஏற்ப நீங்க எது வசதியோ அப்படி செய்யலாம். முக்கியம் எதுனா, தேவனோடு நம்முடைய இருதயம் சரியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ, எது அவருடைய சித்தமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அது இல்லாம நம்ம எல்லாவற்றையும் செஞ்சோம் அப்படின்னா, கடைசி நாளிலே அந்த தேவன் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். என்னுடைய சித்தத்தின்படி நீ செய்தாயா? சித்தத்தின்படி நீ வாழ்ந்தாயா? இல்ல அப்படின்னா நித்திய அழிவுக்கு நேராய் நாம் கடந்து போக வேண்டியது. வேதத்தின் சத்தியம், வேதத்தின் சத்தியம் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு காரியம் மிக 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 முக்கியமாக இருக்க வேண்டியது. ஆண்டவரே, என் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்ய எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. என் ஆசை இல்லைப்பா, உம்முடைய சித்தம். என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம். என்னுடைய நினைவுகள் அல்லப்பா, உம்முடைய சித்தம். அது மாத்திரம் நிறைவேறணும் என் வாழ்க்கையில. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே நம்மை முழுமையா இந்த தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? என் சித்தம் இல்லை ஆண்டவரே, என் சித்தம் இல்லப்பா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அப்படியே அந்த தேவனை பார்த்தது 2 வார்த்தைகள் சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. என் சித்தம் வேண்டாம் ஆண்டவரே. என் யோசனை வேண்டாம்ப்பா, என் விருப்பம் வேண்டாம்ப்பா, என் ஆசை வேண்டாம்ப்பா, என்னுடைய எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில், உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில். அதை தவிர என் வாழ்க்கையில் வேற ஒன்று வரக்கூடாது. உடைய சித்தத்தின் மத்தியிலே வைத்து என்னை நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஹல்லேலூயா. உடைய சித்தத்திலே நான் நடக்க, அதிலே நான் தினமும் நிற்க தேவன் என்னை நீர் நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. அப்படியே நம்ம தேவனை நோக்கி கேட்போமே. இன்றைக்கு இந்த நாளிலே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேறணும். தேவ சித்தம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. சில வேளைகளில் தேவ சித்தம்னு சொல்லும்போது நமக்கு பிரியமா இருக்காது, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாதிரி இருக்காது, நாம் நினைத்தது போல இருக்காது, நம்முடைய ஆசைக்கு நேர் எதிர்மறையாக இருக்கும். சில வேளைகளில் நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஆனால் அதுதான் தேவ சித்தம். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நன்மையானது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையை கொண்டு வரும். ஒருவேளை வேற சித்தத்தின் வழியாக நம்ம போனோம்னா, தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நாம் போனோம்னா, ஒருவேளை அந்த நேரத்தில் நல்லா இருக்கலாம், அந்த நேரத்தில் அது இன்பமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம். ஆனால் பின்பாக அது நம்மை பாதாளத்தின் கொண்டு போகிற வழிக்கு நேராய் நடத்திவிடும். இன்றைக்கு அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே அது வேண்டாம், அது வேண்டாம் ஆண்டவரே, உங்க சித்தம் மாத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ்.
Oh, we worship you. அவர் சித்தத்தை செய்ய வேண்டிய ஒவ்வொருவரும் நம்முடைய எல்லாவற்றையும் அந்த தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். நமக்குன்னு ஒன்று கிடையாது, நமக்குன்னு ஒன்று கிடையாது. நமக்குன்னு ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஒரு வெறுப்பு எதுவுமே இல்லை. அவர் எதை சொல்லுகிறாரோ, அவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா ஜீசஸ். என் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவை பார்த்து நம்ம ஒரு வார்த்தை பேசணும். இனி வாழ்வது நான் அல்ல. உங்க பேரை சொல்லியே சொல்லிக்கோங்க. இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்வது இயேசுவே. எனக்குள் வாழ்வது இயேசுவே. ஹல்லேலூயா. Oh, we worship you, Jesus. இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா தப்பாமலும் பாதம்
களிமண்ணை போல நாம் இருக்கிறோம். களிமண் அந்த குயவனை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. அவர் இஷ்டம் போல அதை வணைவார். ஹல்லேலூயா. அவருடைய மேஜையிலே கனமுள்ள பாத்திரமாய் பயன்படத்தக்க ஒரு கனமுள்ள பாத்திரமாய் அவர் வணைவார். எப்ப வணைவார்? அந்த களிமண் அதற்கு விட்டு கொடுக்கும் போது, அதற்கு அனுமதிக்கும் போது, அந்த குயவன் அதை ஒரு அழகான ஒரு பாத்திரமாய் வணைகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே தூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒரு வார்த்தை அதுல நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். களிமண்ணான எண்ணெயும், களிமண்ணான எண்ணெயும். யாரு? நம்ம யாரு? களிமண். அதுவே ஒரு ப்ரமோஷன் தான். அதுக்கு முன்பாக வெறும் மண்ணு தான், வெறும் மண்ணு தான், வெறும் மண்ணு தான். தேவன் அந்த மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு களிமண்ணாக்கி அதிலிருந்து ஒரு அழகுற ஒரு பாண்டத்தை உருவாக்குகிறார். ஓ ரபா
வணைவீராக ஆண்டவரே. உடைய சித்தம் போல எங்களை நீர் வணைவீராக. ஹல்லேலூயா. Thank you, mighty Jesus. Oh, we worship you. Oh, Rabadi Rabashadala Rabahora. Jesus. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. எதில் அவருடைய சித்தம்? என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய சித்தம். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் சித்தம், என்னுடைய வேலையில் அவருடைய சித்தம், என்னுடைய எதிர்காலத்தில் அவருடைய சித்தம், எல்லாவற்றிலும் அவருடைய சித்தம். என்னுடைய போக்கில் அவர் சித்தம், என்னுடைய வரத்திலே அவருடைய சித்தம், நான் செய்கிற ஒவ்வொன்றிலும் அவருடைய சித்தம். அவர் சித்தம் இல்லாத எந்த காரியம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த களிமண் குயவன் கையிலே வணைவதற்கு தன்னையே அர்ப்பணம் செய்கிறதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சேவைக்காய் என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தமோ. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன்
அழைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை அழைக்கிறேன், அழைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. வெறும் வெறும் இருதயத்தின் சத்தம் இன்னைக்கு தேவனிடத்துல கேட்கட்டும். என்னை உருவாக்கும் ஆண்டவரே. அப்படியே இந்த 2 வரியை மட்டும் பாடுவோமே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உண்மையாய், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உம் சித்தம் போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்குவீராக, நீர் வணைவீராக. உமக்கென்று பிரயோஜனமுள்ள ஒரு பாண்டமாக என் எஜமானுடைய மேசையில் அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாண்டமாக இருக்கும்படியாக உம் சித்தம் போல, உம் இஷ்டம் போல எங்களை வணைய இந்த சாயந்தர வேளையில் எங்களையே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களை அங்கீகரிப்பீராக, உம்முடைய கரத்திலே எடுத்து எங்களை நீர் பயன்படுத்துவீராக. உம் சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரும், உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் சாயந்தர வேளையிலும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்கள் வேத புஸ்தகத்தை எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஜெரிமாயா சாப்டர் 18 and verse 6. எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Hallelujah. As the clay is in the potter's hand, so are ye in my hand, O house of Israel, saith the Lord. Hallelujah. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை நீர் பெற்று எங்களை போஷிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது
உபயோகமாய் இருக்கும்படியாக, எங்களை திருப்திப்படுத்தும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே நூறத்தனையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரதை பிட்டு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து போஷிப்பீராக. திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் 2 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்கிறோம். என்ன 2 முக்கியமான நாள்? பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டுவோம், இறந்த நாளைக்கு மாலை போடுவோம். 2 நாள் தான். எல்லா மனுஷனுக்கும் 2 நாள் முக்கியமான நாள். அதுக்கப்புறம் வேறு எதாவது நாள் இருக்குது. வெட்டிங் டே, அந்த டே, இந்த டே, ஃபாதர் டே, மதர் டே, எல்லா டே இருக்குது. அதெல்லாம் வரும் போவோம். ஆனால் 2 இன்றியமையாத நாட்கள், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத். இது 2ம் மிக முக்கியமான நாட்கள். அப்போ இந்த 2 நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த 2 நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி தானே? உலகத்தில் அது என்ன வாழ்க்கை? அதுக்கு மேலே எதாவது இருக்கா வாழ்க்கை? அப்போ இந்த 2 நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய சாதனைகளாக இருக்கலாம், நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நம்முடைய சொத்துக்களாக இருக்கலாம், நம்முடைய அசெட்ஸ், நம்முடைய அறிமுகங்களாக இருக்கலாம், நம்முடைய அக்வைண்டன்சஸ், நம்முடைய விருப்பமாக இருக்கலாம், அஃபெக்ஷன்ஸ், நம்முடைய விரோதங்களாக இருக்கலாம், அனிமாசிட்டி, நம்முடைய அகங்காரமாக இருக்கலாம், ஆரகன்ஸ், நம்முடைய பண்புகளாக இருக்கலாம், ஆட்ரிபியூட்ஸ், நம்முடைய அலங்காரமாக இருக்கலாம், அடோன்மெண்ட், நம்முடைய கோபமாக இருக்கலாம், ஆங்கர், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் எங்கே நடக்கும்னா இந்த 2 நாளைக்குள்ளே தான் நடக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு எதுக்குமே வேல்யூ கிடையாது. செத்த பிறகு யாரையா பியூட்டி பார்லரில் போய் எதாவது தேய்க்கிறாங்களா? தேய்க்கிறாங்க, அது இருக்குது. கல்லறையிலேருந்து எந்திரிச்சு வந்து யாராவது கேட்குறாங்களா? இல்லையே. எல்லாமே அந்த 2 நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. இன்னும் எடுத்த உடனே ஒரு மாதிரியா போகுதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் தேவ செய்தி இன்றைக்கு. அதனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிடணும், அது என்னுடைய கடமை. அதனால் இது உண்மை, இது சத்தியம். அதனால் இதை நாம் கேட்க வேண்டியது அவசியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையின் 2 நாட்களிலே முக்கியமான நாட்களை நாம் பார்த்தோம். பிறந்த நாள், இறந்த நாள். இந்த 2க்கும் மத்தியில் தான் நம்முடைய வாழ்நாள்ன்றது இருக்கிறது. அப்போ இதன் மத்தியில் தான் நம்முடைய எல்லா வெறுப்பம், வெறுப்பு, நம்முடைய எல்லா காரியங்களுமே இதன் மத்தியில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால் இதை குறித்து ஒரு சுருக்கமாக நான் பேசிட்டு நான் என்னுடைய முக்கியமான செய்திக்கு நேராக கடந்து செல்லுகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 2 and verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? மண்ணினாலே உருவாக்கினார். அப்போ முதல்ல டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது ஒரு பிறப்பு, இல்லைன்னா ஒரு என்ட்ரி. அதில் என்ன பண்ணுறாரு? மண்ணினாலே உருவாக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் எப்படின்னா மண்ணினாலே உருவாக்கப்பட்டோம். அதான் நம்முடைய மனுஷனுடைய மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்ற வசனம் சொல்லுகிறது. அப்போ மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கினார். முதலாவது ஆதாமை அவர் சிருஷ்டித்த போது மண்ணில், வேதம் சொல்லுகிறது, மண்ணிலிருந்து அவனை உருவாக்கி அவனுக்குள்ளே
ஜீவ ஆத்துமாவை நாசியிலே ஊதி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஆனால் என்றைக்கு அவனுக்குள்ளே பாவம் வந்ததோ, பாவம் வந்த பிறகு அவன் மண்ணாக இருந்து மீண்டும் மண்ணுக்கு திரும்புவான் என்ற நிலை அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தோடு இணைந்து மரணமும் சேர்ந்து வந்தது. இதுதான் மனிதனுடைய பிறப்பு. இதுதான் என்ட்ரி. ஃபார்ம்டு ஃப்ரம் மட், மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 12 and verse 7. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகத்தக்கதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாசத்திலே நினை. அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா இந்த வசனம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. அப்போ மண்ணிலேருந்து ஃபஸ்ட்டு உருவாக்கப்படுறான் என்ட்ரி. இப்போ எங்கே திருப்பி போகிறான் அப்படின்னா, எக்ஸிட் எங்கே அப்படின்னா திருப்பி மண்ணுக்கு தான் போகிறான். அதுதான் அவனுடைய பிரிவு. முதல்ல பிறப்பு பார்த்தோம், மண்ணிலேருந்து வருகிறான். இப்போ பிரிவு, எக்ஸிட் எங்கே போகிறான்? திருப்பி மண்ணுக்கு. அந்த டஸ்ட் ரிட்டர்ன்ஸ் டு த கிரவுண்ட் ஃப்ரம் வேர் இட் கேம். அங்கேயே தான் திருப்பி போகிறான். இப்போ இதுக்கு ரெண்டும் இடைப்பட்ட காலம்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலம். இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ், நம்முடைய பயனுள்ள காலம் இதுவே. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பிறப்புன்னு ஒன்று இருக்குது, எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு இறப்புன்னு ஒன்று இருக்குது, இல்லை பிரிவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு என்ட்ரி இருக்குது, ஒரு எக்ஸிட் இருக்குது. இதற்கு ரெண்டும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற காலம்தான் பயனுள்ள காலம், இல்லைன்னா எக்ஸிஸ்டன்ஸ், ஜீவனோடு இருக்கிற ஒரு காலம். பிறப்பு மண்ணிலிருந்து வந்தான், இறப்பு மண்ணுக்கு திரும்புகிறான். நடுவில் இருக்கும்போது அந்த மண் தேவனுடைய கையிலே அது இருக்கிறது. அதான் அந்த களிமண் தேவனுடைய கையிலே இருக்கிறது. சங்கீதம் 103 அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது இப்படியாக சொல்லுகிறது. Psalms 103 verse 14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். எப்போ நினைவு கூறுகிறார்? நம்முடைய இந்த இடைப்பட்ட காலங்களிலே, இந்த பயனுள்ள காலத்திலே தேவன் நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, இவன் மண் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். இப்போ ஆரம்பத்தில் நம்ம வாசித்த வசனம் அதில், அதனால தான் இந்த வசனம் அப்படி சொல்லுது. எரேமியா 18:6 நீங்கள் உங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் என்ன சொல்லுது? களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் தேவனை அறிந்த ஜனங்கள், அவருக்கு பின்பாக போகிற ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தேவனுடைய கையிலே இருக்கிறார்கள். எப்படி அந்த குயவனுடைய கையிலே களிமண் இருக்கிறதோ அதே போல தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய கையிலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த முடிவு ஒரே வசனத்தில் வாழ்க்கையின் 3 பகுதிகளையும், ஒரு என்ட்ரியை பார்த்தோம், ஒரு எக்ஸிட்டை பார்த்தோம், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தோம், ஒரு பிறப்பை பார்த்தோம், ஒரு பிரிவை பார்த்தோம், ஒரு பயனுள்ள காலத்தை பார்த்தோம். இந்த 3ஐயும் ஒரே வசனத்தில் வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். Genesis chapter 3 and verse 19. யாராத் ஏனோக்கை பெற்ற பின், இல்லை Genesis 3:19.
நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அப்போ 3 நிலைமைகள் இந்த வசனத்தில் சொல்லுது. முதல் பகுதி சொல்லுகிறது, பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்போ 3 பகுதி. எப்படி எல்லாரும் என்ன என்னோட சொல்லுங்க? பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அதுதான் 3 வாழ்க்கையின் 3 பகுதியும் இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. இப்போ இதுலேருந்து ஒன்று எல்லாம் நல்ல தெளிவாக நல்லா தெரியுது. என்ன தெரியுது? நம்ம யாரு? மண்ணுக்கு என்ன வேல்யூ? மண்ணுக்கு எதாவது பெருமை இருக்கா? மண்ணுக்கு எதாவது பொறாமை இருக்கா? மண்ணுக்கு எதாவது கோபம் இருக்கா? சண்டை இருக்கா? ஒன்றும் கிடையாது. யார் அப்படின்னா, நான் யார் தெரியுமான்ற, நீ யாரும் கிடையாது, நீ மண். அவ்வளோதான். ஒரே வசனத்தில் வேதம் சொல்லிடுச்சு. அப்போ இந்த இடைப்பட்ட காலம் என்பது மிக முக்கியம். மண்ணாய் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணாய் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலத்தை குறித்து தேவன் எரேமியாவில் பேசுகிறதை நான் துரிதமாய் பேசி என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். இது வரைக்கும் நான் பேசினது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கா புரியலன்னா சொல்லுங்கள். எரேமியா 18:6க்கு மீண்டுமாய் நாம் வருவோம். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நாம் ஒவ்வொரும் அந்த குடும்பத்தார் தான். இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்த நாம் ஒவ்வொருவரையும் அவர் திருப்பியும் நம்மை சேர்த்திருக்கிறார். ரட்சிப்பினாலே நம்மை சேர்த்திருக்கிறார். அப்போ நாம் எல்லாரும் அதே குடும்பத்தார் தான். நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்கன்னா, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என் கையில் இருக்கிறீங்க. இப்போ முதலாவது, மட் இன் த பாட்டர்ஸ் ஹேண்ட். குயவன் கையில் இருக்கிற களிமண். மட் இன் த பாட்டர்ஸ் ஹேண்ட். குயவன் கையில் இருக்கிற களிமண். அப்போ நம்முடைய பிறப்பிலிருந்து பிரிவுக்கு நடுப்பட்ட காலத்தில், இந்த பயனுள்ள காலத்தில் நாம் குயவன் கையிலே ஒரு மண்ணாய் இருக்கிறோம். நாம் மண்ணாய் இருப்பதை அவர் நினைவு கூறுகிறார். அதனால தான் நம்ம வைத்து என்ன பண்ணுறாரு? எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி தான் நம்மை உருவாக்குகிறார். இப்போ மண்ணாக தான் இருக்கோம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? மண்ணாக தான் இருக்கோம். இப்போ மண்ணை எடுத்து என்ன பண்ண முடியாது? ஒரு பாண்டமாய் வணைய முடியாது. செய்ய முடியுமா? மண்ணாய் இருக்கிறதை எடுத்து ஒரு பாண்டமாய் அதை வணைய முடியாது. அதற்கு அது என்ன பண்ணணும்? களிமண்ணாகணும். வெறும் மண்ணாக இருக்க முடியாது. எங்கே கிடக்கிற மண்ணையே எடுத்து ஒரு பானையை செஞ்சிட முடியுமா? அதை போட்டு 2 மிதிக்கணும். அதில் தண்ணியை ஊற்றணும். அதில் இருக்க கல்லெல்லாம் எடுக்கணும், தூசியை எடுக்கணும். அந்த சரியான ஒரு பதத்திற்கு அது வந்த பிறகு தான், அதை களிமண்ணாக ஒரு உருவெடுத்த பிறகு தான் அதை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பாண்டமாக வணைய முடியும். முடியுமா? முடியாதா? அப்போ மண்ணாக இருக்கிறதை எடுத்து தேவன் தம்முடைய கிரியையை அதிலே துவங்குகிறார். அதான் மட் இன் த பாட்டர்ஸ் ஹேண்ட். குயவன் கையில் இருக்கிற மண், களிமண். அதை எடுத்து சில இடத்துல கடினமாக இருக்கும், அதை உடைக்கிறார். சில இடத்துல என்ன பண்ணுவார்? கல் அது இதெல்லாம் இருக்கும், நீக்கிறார், இதை சுத்தம் செய்கிறார், அசூசிகளை எடுக்கிறார் அதிலிருந்து. இதெல்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்.
ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிலை. இதுக்கு அப்புறம்தான் அந்த களிமண்ணை ஒரு சரியான பதத்திற்கு கொண்டு வந்த பிறகு தான் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குயவனுடைய திரிகையின் மேலே வைப்பாங்க. திரிகை அப்படின்னா அந்த வீல் சுத்தம்ல அது மேலே வைக்கிறது. அப்போ அந்த திரிகையில் அதை வைப்பாங்க. அதெல்லாம் செய்யாமல் தூக்கி அதில் வச்சாங்கன்னா என்ன ஆகும்? குயவன் கையால் அதை ஒரு பாண்டமாக வளைஞ்சா அது இஷ்டத்துக்கு இவர் ஒரு பக்கம் அதை அமுத்துனா அது வேறு பக்கம் டான்ஸ் ஆடும். அதனால் அதை செய்ய முடியாது. இப்போ முதலாவது இந்த மண்ணை அவர் பதப்படுத்தி ஒரு ஏற்ற களிமண்ணாய் திரிகையிலே வைக்கக்கூடிய ஒரு களிமண்ணாய் அதை மாற்றுகிறார். அதில் இருக்கிற சில காரியங்களை எடுக்கிறார், கடினங்களை அகற்றுகிறார், ஏற்ற பதத்திற்கு கொண்டு வருகிறார், சேர்க்க வேண்டியதை சேர்க்கிறார். அப்போ அது திரிகையிலே ஏற்றி வைக்க அது ஆயத்தமாய் இருக்கிறது. இப்போ இந்த களிமண் முதல்ல என்ன நினைக்கும், இதெல்லாம் பண்ணிட்டாரு, ஓகே இப்போ தான் நிம்மதி விட்டார், நம்மளை திரிகையில் ஏற்றி நம்மளை வச்சுட்டாரு, வீல் நல்லா சுற்றுது. எப்படி சுற்றுது? நல்லா ராட்டினம் மாதிரி சுற்றுது, ஏறி உட்காந்தா நல்லா சுற்றுதுன்னு வேடிக்கை பார்க்கலாம். எக்ஸிபிஷனில் போய் 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா ஏதோ டிக்கெட்டை கொடுத்து ஒரு ராட்டினம் சுற்றுவோம். சுற்றுறோமா இல்லையா? எல்லாம் போயிருப்போம்னு நினைக்கிறேன். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எவ்வளோ ஓட்டுறான் அவன், எல்லாம் சந்தோஷம் முடிஞ்சவொடனே எல்லாம் வரும். நாள் ஃபுல்லாக அதிலே உட்காந்துருக்கணும் அப்படின்னா யாருக்கா சந்தோஷமாக இருக்குமா? காலையிலேருந்து சாயந்தரம் அதிலே தான் உட்கார், உனக்கு அதில் சந்தோஷமாக இருக்குது உட்கார் அப்படின்னா யாராக உட்காருவோமா? விட்டா போதுன்னு இறங்கி எல்லாம் ஓடுவோம். அது மாதிரி தான் இது ஆயத்தப்படுத்தி திருகையில் தூக்கி வச்சிடுறார். இப்போ திருகை சுற்றுது. களிமண் நினைக்கும், என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம், அப்படியே சுற்றி எல்லாம் தெரியுது பாரு, நல்லா இருக்குது, ஜாலியாக அப்படியே போகிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரியும், சும்மா சுத்த விடல, 2 பக்கம் 2 கை அமுக்க போகுதுன்னு. அப்போ தான் களிமண்ணுக்கு தெரியும், நான் 2 குயவனுடைய கைகளின் நடுவிலே இருக்கிற ஒரு களிமண். இப்போ முதலாவது இந்த களிமண்ணுக்கு பதப்படுத்தப்பட்டு திரிகையின் மேல் அமர்த்தப்படுகிறது. இப்போ 2வதாக இந்த களிமண்ணுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். எரேமியா 18:4. எரேமியா 18:4. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இதனுடைய முதல் பகுதியை நான் சொல்லுகிறேன். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போயிற்று. The vessel that he made of clay was marred in the hand of the potter. குயவன் கையிலேயே அது கெட்டு போயிடுச்சு. குயவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. முதல்ல மட் இன் த பாட்டர்ஸ் ஹேண்ட், குயவன் கையில் இருக்கிற களிமண். 2வது மார்டு இன் த பாட்டர்ஸ் ஹேண்ட், குயவன் கையிலே கெட்டு போன களிமண். குயவன் கையிலே கெட்டு போன களிமண், மார்டு இன் த பாட்டர்ஸ் ஹேண்ட். இந்த களிமண் இப்போ எல்லாம் பதப்பண்ணப்பட்டு திரிகை மேலே வச்சு அந்த திரிகை சுற்றி சுற்றி வருது. இப்போ குயவனுடைய 2 கைகள்னாலே அது ஒரு பாண்டமாக உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இட் இஸ் பீயிங் மேட் இன்டு அ வெசல். அந்த குயவன் அந்த களிமண் மீது அவர் தன்னுடைய கைகளினாலே வேலைப்பாடை உண்டாக்கி ஒரு சிறந்த பாண்டமாக அது வர வேண்டும், என்னத்தை அவர் நினைத்திருக்கிறாரோ அதன்படி செய்ய அவர் வேலைப்பாடை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த களிமண் அதற்கு இடம் கொடுக்கிறது இல்லை. இடம் கொடுக்கிறது இல்லை. இடம் கொடுக்காமல் போகும்போது அப்படியே நொறுங்கி விடுகிறது. அவர் கையிலேயே சிதைந்து போயிரு. பாருங்க,
களிமண் வேற யார் கையிலெல்லாம் சிதையில, வேற யாரோ அது எதுவும் பண்ணலை. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, பதப்படுத்தப்பட்டாச்சு, செய்ய வேண்டிய காரியங்கள் செஞ்சாச்சு, திரிகையில் ஏற்றி வச்சாச்சு, குயவனின் திரிகையில். இப்போ குயவனுடைய கைகள் அதன் மீது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போனா விசுவாசியாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இந்த நிலைமையில் தான் இருக்கோம். தேவன் நம்மை ஒரு சித்தத்துக்கு நேராய் நம்மை வணையும்படியாக அவர் காரியங்களை செய்யும்போது, அந்த நேரத்தில் நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் எதிர்த்து நிற்கும்போது எங்கே ஆகுதுன்னா அவருடைய கைகளிலே அது சிதைந்து போகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலை பாருங்களேன். இது வேற எங்கேயோ போயெல்லாம் கெட்டு போல, வேற எங்கேயோ போயெல்லாம் இது உடைந்து போல, சரியான இடத்துல தான் இருக்குது, சரியான திரிகையின் மேலே தான் இருக்குது, கரெக்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. குயவனின் கைகள் அதன் மீது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலைமையிலே அது சிதைந்து போகிறது. அந்த நிலைமையிலே அது சிதைந்து போகிறது. ஒவ்வொரு முறையும் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் முடிவும் அந்த களிமண் அவர் கையிலே கெட்டு போனதற்கு ஒப்பாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதனால தான் நம்ம இன்றைக்கி ஆராதனை முழுவதும் ஆண்டவரே என்னை படைக்கிறேன், என்னை உருவாக்கும், உம் சித்தம் போல, உம் சித்தம் போலன்னு ஏன் நம்ம பாடி நம்மையே அர்ப்பணித்தோம் அப்படின்னா, இன்றைக்கு அது மிக 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 முக்கியம். இன்றைக்கு தேவ சித்தத்தின்படி காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு வாஞ்சையாய் இருக்கிறவர்கள், அதற்காக தேவன் விரும்புகிறதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மிக 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 கம்மியாகவே வராங்க. மிச்சம் எல்லா இதையும் பேசுவாங்க, எல்லா காரியங்களையும் பேசுவாங்க. ஆனால் தனக்கென்று வரும்போது தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதன்படி செயல்படுகிற அநேகர் உண்டு. அது தேவனை துக்கப்படுத்தும், அது தேவனை துக்கப்படுத்தும். குயவன் எவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு மண்ணை ஒரு பதப்படுத்தின களிமண்ணாய் கொண்டு வந்து அதை திரிகையில் வைத்து அதிலே அவர் வேலைப்பாடை செய்து இவ்வளவும் செய்து அது அவர் கையிலேயே கெட்டு போயிடுச்சு, கையிலே கெட்டு போயிடுச்சு. இன்றைக்கு அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 18:4 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். எரேமியா 18:4 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். So he made it again another vessel, another vessel. இப்போ மூன்றாவதாக made again by the potter's hand, made again by the potter's hand. குயவன் கையினாலே திரும்ப வணையப்பட்ட களிமண், குயவன் கையினாலே திரும்ப வணையப்பட்ட களிமண். இப்போ இதுதான் இப்படி ஆயிடுச்சே, இவ்வளோ பண்ணி எல்லாம் பண்ணி ஒன்றும் சரியாக வரலையே, அதை தூக்கி போட்டு வேறு மண் எடுத்துக்குவோன்னு இல்லை, மீண்டும் அதிலே தன்னுடைய வேலையை துவங்குகிறார். அதான் கிருபை. தட் இஸ் கிரேஸ், தட் இஸ் கிரேஸ். ஏன் ஆண்டவரே இந்த களிமண்ணை திருப்பி எடுத்து திருப்பி ஏன் ஆண்டவரே இதை பண்ணுறீங்க, அதை தள்ளி வச்சுருங்க, அது வேண்டாம், எவ்வளவோ நல்ல களிமண் இருக்குது, அதை எடுத்து திருப்பி செய்யுங்க அப்படின்னா தேவன் சொல்லுவார், அதான் என் கிருபை. தட் இஸ் மை கிரேஸ். ஐ வாண்ட் டு ரீவொர்க்.
நான் மீண்டும் மீண்டும் அதை வணையும்படியாக விரும்புகிறேன். இப்போ அவர் கையிலே கெட்டு போயிடுச்சு. இப்போ அதை எடுத்து அப்படியே இன்னொரு பாண்டமாய் திருப்பி அவரால் வணைய முடியாது. மீண்டும் அதை அந்த தக்க நிலைமைக்கு கொண்டு வர, ஒரு தகுதியான நிலைமைக்கு அந்த களிமண்ணை கொண்டு வர, அதை பதப்படுத்தி அதை மீண்டும் திரிகையிலே ஏற்றுகிறார். இப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? வேறே பாண்டமாய், திருத்தமாய். திருத்தமாய், தமிழில் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. திருத்தமாய் அதை வேறே பாண்டமாய் அவர் வணைகிறார். He forms it yet again into another vessel. Hallelujah. அவர் மீண்டும் அதை செய்கிறார். திரும்பவும் வணையப்பட்ட ஒரு மண்பாண்டம். இப்போ இந்த மண்பாண்டம் வணையப்படுகிறது. இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். எரேமியா 18:4 ஒரு சொற்றொடரை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அது இப்படியாக சொல்லுகிறது: தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தார். இப்போ நான்காவதாக, முதலாவது குயவன் கையிலே இருக்கிற களிமண்ணை நாம் பார்த்தோம். ரெண்டாவதாக மட் இன் த பாட்டர்ஸ் ஹேண்ட். ரெண்டாவதாக குயவன் கையிலே கெட்டுப்போன களிமண்ணை நாம் பார்த்தோம், மார்ட் இன் த பாட்டர்ஸ் ஹேண்ட். மூன்றாவதாக குயவன் கையினால் திரும்ப வணையப்பட்ட ஒரு களிமண்ணை நாம் பார்த்தோம், மேட் அகெயின் பை த பாட்டர்ஸ் ஹேண்ட். நான்காவதாக குயவன் பார்வைக்கு சரியான பாண்டமாய் அதை வணைந்தார். குயவன் பார்வைக்கு சரியான ஒரு பாண்டம், மீனிங்ஃபுல் டு த பாட்டர். மீனிங்ஃபுல் டு த பாட்டர். அவர் பார்வைக்கு, as seemed good to the potter to make. குயவன் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, சரியாய் கண்டபடி. இப்போ எப்படி அதை வணைகிறார் அப்படின்னா, மீண்டும் வேறே பாண்டமாய் வணைகிறார். அப்போ நான்காவதாக அந்த வணையப்படுகிற பாத்திரம், பாண்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவருக்கு, அவருடைய பார்வைக்கு அது சரியாய் காணப்படுகிறது. இப்போ களிமண்ணுடைய இஷ்டமோ ஆசையோ கிடையாது, வேற யாருடைய இஷ்டமோ ஆசையோ கிடையாது. குயவனுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அவர் அதை வணைகிறார். அது அவருக்கு ஒரு நன்மையான ஒரு பாண்டமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த கெட்டு போன பாண்டத்திலிருந்து மறுபடியும் நம்மை தேவன் மறுசீரமைப்புக்குள்ளே கொண்டார். அதான் ரெஸ்டரேஷன். ரெஸ்டரேஷன், ஃப்ரம் ரூயின் டு ரெஸ்டரேஷன். ஹல்லேலூயா. அவருக்கேற்ற ஒரு பாண்டமாய், அவருக்கு ஏற்ற ஒரு பாண்டமாய், ஒரு மறுசீரமைக்கப்பட்ட பாண்டமாய், ரெஸ்டோர்டு வெசல், ரெஸ்டோர்டு வெசல். இதுதான் நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய பிரிவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பயனுள்ள காலமாய் அது இருக்கணுமா, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா நம் குயவன் கையில் இருக்கணும். குயவன் கையில் இருக்கும்போது நாம் வணையப்படுவோம். களிமனாய் இருக்கிறோம், நம்மை வணைகிறார். வணையும் போது மீண்டும் அது கெட்டு போகிறது. கெட்டு போனதை கிருபையினாலே மீண்டும் அவர் வேறே பாண்டமாக வணைகிறார். வணைகிறது எப்படி இருக்குன்னா, அவர் பார்வைக்கு அது நன்மையாய் தோன்றுகிற ஒரு பாண்டமாய் நம்மை வணைகிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய முழு, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முழு காரியமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ தேவன் பார்த்து கேட்குறார். 18:6 வாசிங்க, முதல் பகுதி, எரேமியா 18:6.
இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த குயவன் அந்த களிமண்ணுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் செய்யும் என்று சொல்லி நம்மையே நாம் அர்ப்பணிக்கணும். ஏன் தேவன் பாருங்க, நாம் மண் என்பதை நிறைவு கூறுகிறார். அதனால தான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். We have this treasure in earthen vessels. அப்போ மண்பாண்டம், நம்ம யார்? மண்பாண்டம். அதுக்குள்ளே அந்த பொக்கிஷத்தை வைக்கிறார். என்ன பொக்கிஷம்? அதான் அந்த சுவிசேஷத்தின் மகத்துவம். அதான் அந்த தேவன் அந்த பொக்கிஷத்தை எதுக்குள்ளே வைக்கிறார்னா மண்பாண்டத்துக்குள்ளே தான் வைக்கிறார். நம்ம யாராவது விலை உயர்ந்த ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி, அதெல்லாம் கொண்டு போய் மண்பானையில் போட்டு வைப்போமா? சேஃபு, இந்த மாதிரி சேஃபு இதுலேயே வைப்போம், வச்சு பூட்டி வைப்போம், லாக்கரில் எங்கேயா வைப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ மண் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். I know that you are dust, but yet I choose to keep that treasure in you. நீ மண் என்பதை நான் நினைவு கூறுகிறேன், ஆனாலும் உனக்குள்ளே அந்த பொக்கிஷத்தை நான் வைக்கிறேன். ஏன் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா, இந்த வெளிப்படுகிற வல்லமை உன்னால அல்ல, அது என்னாலே உண்டானது. ஹல்லேலூயா. அதான் தேவன் சொல்லுகிறது. அந்த மண் பாண்டத்துக்குள்ளேருந்து வெளிப்படுகிற அந்த வல்லமை மண்பாண்டத்தில் ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷம் ஆகிய அந்த தேவனிலிருந்து வெளிப்படுகிறது. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முழு சுருக்கமாயிருக்கிறது. இன்னைக்கு ஒரு காரியத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ உயரமான ஏணியை வாழ்க்கையில் நம்ம ஏறிட்டாலும் நம்ம யார்? மண்ணு தான். வேற எதுவுமே நம்ம கிடையாது. எவ்வளோ தாழ்வான நிலைமையில் போனாலும் மண்ணு தான். எங்கே இருந்தாலும் நாம் மண் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். He remembers that we are dust. அவர் நினைவு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கசப்பு, ஏன் வெறுப்பு, ஏன் கோபம், ஏன் பொறாமை, ஏன் எரிச்சல், ஏன் இதெல்லாம் எதுக்கு? நாம் மண் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். ஆனால் நாம் மண் என்பதை நாம் தான் நினைவு கூறுறதில்லை. அதனால தான் என்ன பண்ணுறோம், நமக்கு உடனே கோபம் வந்துடுது, பேசுறது கிடையாது, எரிச்சல் வந்துடுது, பொறாமை வந்துடுது, எல்லாம் வந்துடுது இல்லை. ஆனால் அநேக வேளைகளில் அவர் நம்மை அழகுற வணைந்து கொண்டு வரும்போது, இந்த சித்தத்துக்கு விரோதமாய் நாம் போகும்போது, அது அப்படியே அவர் கையிலே கெட்டு போகிறது. குயவன் எவ்வளோ வருத்தப்படுவார்ல, எவ்வளோ அவருக்கு அது வேதனையாக இருக்கும். திரும்பவும் ஆனால் கிருபையினாலே மீண்டும் அதை பதப்படுத்தி மீண்டும் வணைகிறார். அப்படியே தலைகளை தாழ்த்துவோம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார்.
நாம் மண் பாண்டங்கள். we are jars of clay. மண் பாண்டங்கள், மண் பாண்டங்கள். இன்றைக்கி என் செய்தியுடைய தலைப்பு த மேக்கிங் ப்ராசஸ், வனையும் செயல்முறை. வனையும் செயல்முறை, த மேக்கிங் ப்ராசஸ். நாம் உருவாக்கி, தேவன் நம்மை உருவாக்கி ஒரு பாண்டமாய், அவருடைய உபயோகத்துக்கென்று பிரயோஜனமுள்ள ஒரு பாண்டமாய் நம்மை நிறுத்த வேண்டும் என்றால், அநேக வேளையில் எல்லாவற்றையும் விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னா வணையப்பட முடியாது, வணையப்பட முடியாது. வணைவார், அவர் கையிலே கெட்டு போயிடும். ஏன்னா அந்த பாண்டம், அந்த களிமண் இடம் கொடுக்க மாட்டேங்குது வணைவதற்கு. அதை அவர் மீண்டும் திருத்தமாய் வணையும்படியாக அவர் செய்கிறார். ஆனால் களிமண் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இன்றைக்கு நீர் தான் ஆண்டவரே எல்லாம். சித்தம் என்னவோ அதை செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கென்று ஒன்று வேண்டாம், எனக்கென்று வேண்டாம். இந்த வணையப்படுகிற அந்த செயல்முறையில் நீர் வணையும்படி நீர் என்னத்தை செய்கிறீரோ அதற்கு நான் என்னை ஒப்படைக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்கல, இது எனக்கு ரொம்ப விருப்பம், இது எனக்கு ரொம்ப வெறுப்பு, அது எதுவுமே அந்த களிமண்ணு கிடையாது. அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடி ஒரு பாண்டமாய் வணைவார். அது அவருடைய நாமத்துக்கு மகிமையாய், அவருக்கு பிரயோஜனமுள்ள உபயோகமுள்ள பாத்திரமாய் இருக்கும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் இதை நினைவு கூறுவோம். குயவன் கையில் இருக்கிற களிமணுக்கு ஒப்பானவர்கள் நாம் ஒவ்வொருவரும். வேற ஒன்றுமே நம்மகிட்ட கிடையாது. நம்முடைய படிப்பு, நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய மேன்மை, நம்முடைய அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாம் எதில் வந்து நிற்கிதுன்னா, கடைசியில் நீ யார் அப்படின்னா, நான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். எல்லாமே மண்ணு தான், எல்லாமே மண்ணு தான். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மை மாற்றுகிறார். இந்த கூட்டத்தின் மீது தேவனுடைய கண்கள் இருக்கிறது. ஒருவேளை எல்லாருக்கும் இந்த செய்தியை கேட்டால், ஆமாம் எப்போ பார்த்தாலும் இதே தான் பேசுவாங்க அப்படின்வாங்க. என் பிரச்சனை யாருக்கு தெரியும் அப்படின்வாங்க. பிரச்சனை இல்லாமல் யாரும் இல்லை. இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது. அதன் மத்தியிலே நீர் போதும் ஆண்டவரே அப்படின்னு அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டத்தை என் தேவன் தேடுகிறார். ஓ ரபா ஷகா ரபா ராத்தி ரபா. அவர் அந்த கூட்டத்தை தேடி நம் பக்கமாய் அவருடைய கண்கள் நோக்குகிறது. அவருடைய கண்கள் நம்மை அந்த எதிர்பார்க்கிறது. என் பார்வைக்கு சரியானதாய், ஏற்றதாய், திருத்தமாய் நான் உன்னை வணைய சித்தமாய் இருக்கிறேன். நீ உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா? நீ உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா? ஆண்டவரே, எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எந்த பாதையில் எங்களை நடத்துகிறீரோ அந்த பாதையில் உமக்கு பின்பாக உம்மையே பார்த்து கொண்டு வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் மேன்மைகளை உம்முடைய பாதங்களில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மேன்மை என்று கருதப்படுகிற ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். We don't want to have any of those.
எங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பொக்கிஷமாகிய இயேசு எங்களுக்குள்ளே நிறைந்திருப்பாராக. ஓ ஹல்லேலூயா. அந்த வல்லமையை ஜனங்கள் காணும்படியாக. நாங்கள் மண்பாண்டங்கள் தான், விலை இல்லாத மண்பாண்டங்கள் தான். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விலை உயர்ந்த பொக்கிஷமாகிய இயேசு, ஹல்லேலூயா, அதை ஜனங்கள் காணும்படியாக செய்வீராக. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணைய, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் உருவாக்கி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்வீராக. திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்ம சரீரம் திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் நடத்துவீராக. கேட்ட இந்த வார்த்தை எங்கள் உள்ளங்களிலே நூறத்தனையான பலனை தரும்படியாய் நான் செபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக, நீர் செய்வீராக. என் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், என் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த இடத்தை திறந்து கொடுத்த சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வீராக. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது சந்திக்கப்படும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவைகளை சந்திப்பீராக. உதவி செய்கிற பிரதரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீர். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட கர்த்தர் நீர் அதை ஆசீர்வதிப்பீராக, பல மடங்காய் ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று செய்யப்படுகிறதை என் தேவன் நீர் கனப்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வீராக. திரும்பி செல்லும்போது பத்திரமாய் வீடுகள் சென்றடைய தேவன் கிருபை பாராட்டுவீர். வருகின்ற வாரத்திலே உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாவித சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவ கிருபை எங்களோடு இருந்து எங்களை ஜெயாளிகளாக நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.